ஹலோ மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். பட்டாணி உருளைக்கிழங்கு வெஜ்ஜு குருமா எப்படி இப்போ செய்கிறதுன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டேன். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் பாருங்கள் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரு மீடியமான சைஸில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அப்புறமா இது வந்து பாருங்கள், பச்சை பட்டாணியாக இருந்தால் உடனே சேர்த்துக்கலாம். இது வந்து காஞ்சது, அதனால் இது வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டேன். நான் ஒரு 10 மணி வாக்கில் நல்லா ஊறிடுச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு வேணுங்கிற அளவு நான் சேர்த்துட்டேன். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, வெஜ்ஜு குருமாங்க. சப்பாத்திக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப வணக்க தேவையில்லை. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால எல்லாம் விசில் 3 விசில் விட்றதுனால வெந்துடும் எல்லாம் சீக்கிரமாகவே. அடுத்து உருளைக்கிழங்கு வந்து ஸ்மோக் ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து பட்டாணியும் சேர்த்துக்குவோம். சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். பட்டாணி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது உருளைக்கிழங்கு வந்து வாய்வு பிடிக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து பாருங்கள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் அதையும் கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். நல்லா ஒரு 1/4 மணி நேரத்தில் வைக்கக்கூடிய குருமா இது. கொஞ்சம் நேரத்துலேயே வச்சிடலாம். குக்கருன்றப்ப சீக்கிரமாக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, பூண்டு 2 பல் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பொட்டுக்கடலை 4 சேர்த்துக்கலாம். சும்மா 4 பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க, நிறையா சேர்த்துக்காதீங்க, இது ரொம்ப கெட்டின்னு ஆகிடும். குழம்பு நிறையா வேணும், நல்லா தடிப்பமாக இருக்கணுன்னாக்கா நீங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக ஒரு 4 பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து விட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இறக்கி வைக்கும்போது போட்டுக்கலாங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து விசில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
சூப்பரான சுவையான பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். விசில் போட்டாச்சு. இதை துடைக்கிறதுக்கே அடுப்பை துடைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. எவ்வளோ தான் துடைச்சி எடுக்கிறது. ஐயோ 2 உருளைக்கிழங்கு விட்டுட்டேனே. ஏறுங்க, அதை சேர்த்துட்டு மூடி வச்சு விசில் வரட்டும். பாருங்க விசில் சவுண்டு வருது. இப்பயே எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நம்ம எப்போ வேணாலும் குருமா வச்சா டக்குன்னு மட்டன் குழம்போ இல்லை குருமாவோ எதுனாலும் டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இப்போ வந்து இஞ்சிலாம் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக விற்கிறதுனால கம்மியாக வச்சுருக்கேன். இல்லைன்னா நிறையா அரைச்சி வச்சு வைப்பேன். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். இஞ்சி டப்பா மூடிங்க. இருங்க விசில் வரட்டும். எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இப்போ நான் வந்து இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக செஞ்சிகிட்ருக்கேன். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சுதா சமையலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் எடுத்து போடுறேன். எனக்கு லைக் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. விசில் வரப்போகுது. ஒரு 3 விசில் தாங்க. டக்குன்னு அப்படியே விசில் வரங்காட்டியுமே நம்ம எல்லா வேலையும் நம்ம பக்கத்துலேயே இருந்து எல்லாம் சிங்கில் எடுத்து போட்டு எல்லாம் கழுவிடலாம். வேலையும் முடிச்சிடும். ஈஸியாக குருமாவும் வச்ச மாதிரி இருக்கும். வந்து இட்லி ஊற்றுறது மட்டும்தான் வேலை. கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது. விசில் வரத்துக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம். அடுத்து இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எங்கே இட்லி சுற்றி வச்சேன். ஃபஸ்ட்டு குருமா வந்துடுச்சு. விசில் வந்துடுச்சுனாக்கா குருமா வச்சுட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி குருமா. இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு கூட சூப்பராக இருக்குங்க பட்டாணி குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வந்துடுச்சு. ஒரு 3 விசில் தாங்க விடணும். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா காலையிலேயே பட்டாணி ஊற வச்சிட்டேன் நான். அடுத்த விசில் வருது பாருங்க. மட்டன் குழம்பு கூட தந்துருங்க. உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லா இருக்காது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
விசில் அடங்கினதை நான் எடுத்து காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு.